அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த மாடலில் ஒரு கேள்வி ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் அடுத்த மாடல் போடுறோம். பாருங்கள், இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், எக்ஸின் 15% ஈக்குவல் டு ஒய், அதாவது ஒய்யின் பாருங்கள் இந்த பர்சன்டேஜ் வராத பாருங்கள், ஒய்யின் 20% எனில் எக்ஸிஸ் டு ஒய்யை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ பர்சன்டேஜில் கொடுத்தாச்சுங்க, நம்ம ஈஸியாக போட்டலாம். ரெண்டு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் போடுறது. இப்போ பர்சன்டேஜ்னா என்ன சொல்லுங்கள் உங்களுக்கு? இப்போ என்னது, எக்ஸின் 15%, அப்போ 15x டிவைடட் பை 100 அப்படின்னு போடலாங்களா? புரிஞ்சிங்களா? அடுத்து என்ன வரும் பாருங்களேன். இப்போ ஒய்யின், அதாவது இன் அப்படின்னாலே நான் வேணா பெருக்கல் அப்படின்னு எடுத்தேங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், 15 இன்ட்டு, இப்போ பர்சன்டேஜ்னா 15/100, இன்னுன்னா பெருக்கல்னு அர்த்தம். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்போ 15 இன்ட்டு எக்ஸ். சரிங்களா? அடுத்தது ஒய்யின் 20%. அப்படின்னா என்ன வரும் பாருங்க, ஒய்யின் 20% என்னதுங்க, 20 இன்ட்டு ஒய் பெருக்கல் போட்டுக்கணும், டிவைட் பை 100 போட்டுக்கிறோம். சரிங்களா? 100 போட்டுக்கலாமா? இப்படி போடும்போது நமக்கு என்னங்க, ஈக்குவல்ட்டில் இருந்தது அப்படின்னா அது கீழே இருக்கிறதா ஆட்டோமேட்டிக்காக கிராஸ் பண்ணாலும் அது போய் அடிதான் போட போகுது. டைரெக்டாக அடிச்சிடலாமா? 100 அடிச்சிச்சு. அப்போ பாருங்கள், 15x ஈக்குவல் டு 20y அப்படின்னு இருக்கும். பாருங்கள், இதுங்க டைரெக்டாகவே அடிக்கலாம், இல்லை நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது x/y ஈக்குவல் டு, இப்போ ஈக்குவல்ட்டுங்களா 20, ஏன்னா இது வந்து கீழே வருது, இங்கே கீழே வந்துடும். பாருங்கள், இது கீழே வந்துடும், இது கீழே போயிடும். அப்போ அது x/y ஈக்குவல் டு, அதாவது x ஈக்குவல் டு என்ன இருக்கோ அதான் போட போகிறோம், 20 டிவைடட் பை 15. இப்போ நம்ம அடிக்கலாமா? அப்போ x/y ஈக்குவல் டு என்ன வருங்க, 4×5 4/3. சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன ஆன்சருங்க, அப்போ எக்ஸிஸ் டு ஒய் ஈக்குவல் டு என்ன பண்ணலாங்க, 4:3 என்பது ஆன்சர். சரிங்களா? இதுவே நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நீங்கள் வெல்லோன்னு ஆகிட்டீங்க அப்படின்னா கொஷினை பார்த்தே நீங்கள் அடிக்கலாம். பாருங்கள், பர்சன்டேஜ் டைரெக்டாக அடிப்பிடிச்சா என்ன கூட என்ன எழுதி கொடுங்க காட்டுறேன் பாருங்கள். எக்ஸின் 50%, 15%, 15% என்பது ஒய்யின் 20% இருக்குன்னு வச்சுங்க. பாருங்கள், டைரெக்டாக, ஏன்னா டிவைட் பை 100 தானே வரப்போகுது. டைரெக்டாக பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிடலாமா? சரிங்களா? 3 டேபிளில் 3 டைமு 4 டைமு அப்படின்னா அது, அப்போ எக்ஸோட மதிப்பு ஆப்போசிட் தாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 4. அப்படின்னா அதுங்க ஒய்யோட மதிப்பானது ஒய் ஈக்குவல் டு 3. அப்போ எக்ஸிஸ் டு ஒய் ஈக்குவல் டு என்ன வருங்க, எக்ஸோட மதிப்பு 4, ஒய்யோட மதிப்பு 3. இப்படி நீங்கள் டைரெக்டாக பார்த்தோன்னேவும் போடலாம். சரிங்களா? ஓகேங்க, நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். எக்ஸிஸ் டு ஒய் ஈக்குவல் டு 6:3 எனில் 8x ப்ளஸ் 5y ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க ஈஸ்ட்டு 5x ப்ளஸ் 8yயின் மதிப்பை காண்க. சரிங்களா? இப்போ இது மாதிரி கேள்வியை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னு பாருங்கள். எக்ஸிஸ் டு ஒய் ஈக்குவல் டு 6:3. அப்படின்னா நம்ம இது பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து எக்ஸோட மதிப்புங்க என்ன போட்டுக்கலாங்க, 6, ஒய்யோட மதிப்பு நீங்களே எடுத்து தனியாக எழுதிக்கலாம். எக்ஸோட மதிப்பு 6 என்றும் ஒய்யோட மதிப்பு 3 போட்டுக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், எடுத்தே கூட எழுதுகிறேன், ஸ்லோவாக போகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்லாம் இருப்பாங்க. யார் இது பண்ணாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்லேருந்து எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது கண்டிப்பாக எல்லாமே புரியும். சரிங்களா? இப்போ பாருங்களேன், எக்ஸோட மதிப்பு 6, அப்போ என்ன வருங்க, 8 × 6. சரிங்களா? இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது பாருங்கள், ஒய்யோட மதிப்பு 3, 5 × 3. இது அப்படியே இருக்கட்டுங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், எக்ஸோட மதிப்பு நமக்கு என்னங்க, 5 × 6. சரிங்களா? இது அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ்ஸு அடுத்தது என்னதுங்க, ஒய்யோட மதிப்பு என்னங்க, 8 × 3. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், பெருக்குங்க, 6 8 48, 6 × 8 48ன்னு சொல்லுவோம். ப்ளஸ்ஸு 5 × 3 15, 5 × 3 15 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஈஸ்ட்டு அடுத்து என்னங்க, 5 × 6 30, 5 6 30, 8 × 3 24. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வருங்க, 63 வருமா? அடுத்தது பாருங்கள் 63 ஈஸ்ட். அடுத்தது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வருங்க 54 வருமா? 54 வருமா? பாருங்கள், இது ஏதாவது அடிப்படுதான்னு பாருங்கள். ஒன்றுமே கிடையாது. 6 3 கூட்டினா 9, 5 4 கூட்டினா 9. அப்போ இது கண்டிப்பாக வந்து எதாவது அடிப்படை போதுன்னா 9 டேபிள் அடிப்படலாம், இல்லை நீங்கள் 3 டேபிளில் போட்டு அடிச்சிங்க.
நான் என்ன பண்ணுறேங்க 2 3 1 3. அப்போ 21 ஏன்னா ஈக்குவலாக அடி பண்ணுங்க. ரேஷியோ ப்ரொபோர்ஷன் நான் ஃபஸ்ட்லேருந்து ஒன்று சொல்லிட்டு வரணும். ஈக்குவலாக அடி பண்ணும். இப்போ 21 3 63 முடிஞ்சிச்சிங்களா? அடுத்தது பாருங்கள் 1 டைமா 3 1 டைமு பேலன்ஸ் 2 8 டைமு அப்போ 18 டைம். திரும்ப இது நம்ம அடிப்படுமான்னு பாருங்கள். 3 டேபிளில் பாருங்கள் ரெண்டுமே 3 டேபிள் அடிப்படும். 7 டைமு 6 டைமு 6 3 × 3. இப்போ இதுக்கு மேலே அடிப்படுமா? இதுக்கு மேலே அடிப்படாது. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு என்னென்னா 7:6 இதாங்க ஆன்சர். சரிங்களா? இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. தயவு செஞ்சு நான் எடுக்கிறத வந்து ஒரு நோட்டு போட்டு ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நோட்டு போட்டு எழுதிக்கிங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். x/y = 2:1 எனில் x² - y² க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிங்க x² + y² மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தான். சரிங்களா? பாருங்கள், எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பு 1. அப்போ டைரெக்டாக போய் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? 2² எவ்வளோங்க? 4. ஒய்க்கு மேலே 1 அப்போ நாங்க 1 4 - 3 4 - 1 இங்கே பாருங்கள் 2² 4 ப்ளஸ்ஸு y² என்னதுங்க? ஒய்யோட மதிப்பு 1 அப்போ y² 4. இது உங்களுக்கு ஈஸியாக தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ 3:5. சரிங்களா? இதோட ஆன்சர் என்னங்க? 3:5. சரிங்களா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். 3x + 2y க்ளோஸ் ப்ராக்கெட்டு 3x - 2y = 5:2 எனில் அதன் மதிப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து இதில் XYயோட மதிப்பை நம்ம காண போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். இப்போ இது மாதிரி கேட்டால் இது ஒரு மாடலுங்க. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள் XY வந்து போச்சு. ஏதோ ஒரு வேல்யூவில் வந்து 3x - 2y வந்து போச்சு ஈக்குவல்ட்டுன்னு வந்து போச்சு. சரிங்களா? நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இங்கே ஈஸ்ட்னு வந்து அதை டிவைடுன்னு நம்ம போட்டுக்கலாமா? ஸோ அப்போ இதை நம்ம எப்படி ஈஸியாக இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன். 3x + 2y / 3x - 2y இப்படி எழுதிக்கலாமா? இப்படி எழுதிக்கிட்டு ஈக்குவல்ட்டுங்க பாரு. இதை டிவைட் என்ன இதையும் எழுதலாமா? 5/2ன்னு எழுதிக்கலாங்களா? இப்போ பாருங்களேன், ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிங்க. அது ஒன்றுமே கிடையாது. இதையும் கிராஸ் 2 × 3 எவ்வளோங்க? 6. அப்போ என்ன வருங்க? 6x. சரிங்களா? 6x. அடுத்தது 2 × 2 எவ்வளோங்க? +4y ஈக்குவல்ட்டு இங்கே பாருங்கள், இதை அப்படியே கிராஸ் பண்ணுறோம். 5 × 3 15x. ஏன்னா ஈக்குவல்ட்டை தாண்டி இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கிராஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 5 × 2 10y அப்போ மைனஸ் சிம்பிள் இருக்கனால 10y. இப்போ என்ன பண்ணலாங்க? ஒரு சைடாக கொண்டு போகலாங்களா? நம்ம எது கொண்டு போனாலும் ஒரு சைடாக கொண்டு போகலாம். இங்கே பாருங்களேன், நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த ஒய்யை மைனஸ் இருக்குல்ல, அதனால் எங்கான கொண்டு வந்துடலாமா? பாருங்கள் 4y + 10y ஏன்னா மைனஸ் இருக்கனால இந்தாண்ட கொண்டு வந்துட்டோம். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் அங்காண்ட கூட கொண்டு போய்க்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள் 15x அது ஆல்ரெடி ஈக்குவல்ட்டை தாண்டி தானே இருக்கும். இதுதான் இப்போ இந்தாண்ட வரும்போது அப்படின்னாங்க -6x. சரிங்களா? அப்போ என்ன வருங்க? 14y = 9x. சரிங்களா? அப்போ இதுலேயே உங்களுக்கு என்ன தெரிய போகுது பாருங்களேன். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ x/yன்னு போடலாமா? நம்ம x/y கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கேன். எப்படிங்க? எக்ஸோட மதிப்பு என்னதுங்க? ஆப்போசிட்டு தான். இப்போ x/y தான் கண்டுபிடிது. எக்ஸு இது கீழே வந்துடுது. அப்போ எக்ஸுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது? அதுதான் வேல்யூ. x ஈக்குவல் தான் இருக்குது 14. எக்ஸோட மதிப்பு 14. ஒய்க்கு ஆப்போசிட் என்ன இருக்குது? 9. அப்போ x/y = 14/9 இப்படியும் கேட்கலாம். இல்லை அவங்க வந்து என்ன பண்ணலாம்? x/y = அப்படின்னு கேட்கலாம். 14:9 அவங்க எப்படி கேட்குறாங்களோ இந்த ஆன்சர் இருந்தால் ஜஸ்ட் எப்படின்னா இப்படி இருக்கலாம். 14/9 இருந்தால் 14/9 எடுக்குங்க. 14:9 இருந்தால் 14:9 எழுதிக்கலாம். சரிங்களா? அவங்க எப்படி கொஸ்டின் கேட்குறாங்களோ அது மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம். a/3 அதாவது a/3 = b/4 = c/7 எனில் a + b + c / c மதிப்பு காண்கன்னு இருக்காங்க. சரிங்களா? இதை நம்ம ஃபஸ்ட்டிலே சொல்லிட்டோம். நம்ம பார்ட் 1லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி என்னதுங்க? ஈக்குவல்ட்டில் இருந்து a/ அப்படின்னா ஏவோட மதிப்பு என்ன, பியோட மதிப்பு என்ன, சியோட மதிப்பு என்னன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதுக்கு என்னது? a/by இருக்கிறதுனால அது என்னதுங்க? ஏவோட மதிப்பு 3, பியோட மதிப்பு 4, சியோட மதிப்பு 7ன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இதை அப்படியே ஜஸ்ட்டு கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நான் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஷினை பார்த்து நீங்களாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பாஸ் பண்ணிவிட்டு கொஷினை எழுதிட்டு பாஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக வந்துடும். சரிங்களா?
சரிங்களா? அப்போ தெரியலனா நீங்கள் கொஷினை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் நான் சால்வ் பண்ணுறதை பார்த்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ ஏவோட மதிப்பு 3, பியோட மதிப்பு 4, சியோட மதிப்பு 7. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாங்க, இப்போ அவங்க கேட்டிருக்கிறது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஏவோட மதிப்பு என்னதுங்க 3, அதாங்க. பியோட மதிப்பு என்னதுங்க 4, ப்ளஸ் சியோட மதிப்பு 7, டிவைடட் பை சியோட மதிப்பு 7. அப்போ என்னதுங்க 14 டிவைடட் பை 7. அப்போ 14 டிவைடட் பை 7 அடிச்சானாங்க 2. ஸோ அப்போ 2, இதோட ஆன்சர் வந்து 2. சரிங்களா? இதோட ஆன்சர் 2. இப்போ நம்ம அடுத்த கொஷின் பார்க்குறோம். சரிங்களா? அடுத்த கொஷின் இருக்கு பாருங்களேன். a by b equal to 2 by 3, b by c equal to 4 by 5 எனில் a plus b divided by b plus c equal to என்ன வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்படி கேட்கும்போது நீங்கள் பாருங்களேன், இப்போ டைரெக்டாக நீங்கள் என்னென்னா இங்கே எடுத்து போட்டிருப்பீங்க. ஏவோட மதிப்பு 3 முன்னாடி கேள்வியில், பியோட மதிப்பு 4, சியோட மதிப்பு 7ன்னு போட்டுக்கிட்டீங்க. ஆனால் இங்கே அப்படி போட முடியுமான்னு பாருங்கள். அப்படி முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஏ பை பி, இங்கே ஒரு பிக்கு 3 இருக்குது, இங்கே ஒரு பி இருக்குது, 2 பி இருக்கு இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன செய்ய சொன்னால் உங்களுக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்க, இதை ஃபஸ்ட்டு எப்படி எதெல்லாம் பாருங்கள், a/b ஈக்குவல் டு 2:3ன்னு எழுதலாமா? சரிங்களா? ஃபஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்தது பாருங்கள், b/c ஈக்குவல் டு 4:5ன்னு எழுதலாமா? எழுதிட்டிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, இப்போ 2 பி வந்து போச்சுங்க பாருங்கள். எதுலேருந்து முடியுது, a/b, b/c. சியில் முடியுது அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் பார்க்கணும். டியில் முடிஞ்சால் டி வரைக்கும் போகும். இப்போ பாருங்களேன், சியில் முடியுதா, அப்போ a/b/c வரைக்கும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ரேஷியோ. அப்போ நமக்கு a/b இருக்குங்களா, 2:3. சரிங்களா? இது ஸ்பேஸ் எம்டியாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், b/c. பாருங்கள், நான் இங்கே தான் போடணும். என்ன காரணம், 4:5ன்னு போடுறேன். ஏன் போடுறேன்னா இங்கே பிக்கு நேராக என்ன வேல்யூ இருக்கோ அதை போடணும். சரிங்களா? இங்கே ஸ்பேஸ் எம்டியாக இருக்கும். ரோவில் வந்து உங்களை நான் பார்க்க சொல்லியிருக்கேன். சரிங்களா? இங்கே என்ன வேக்கண்ட் இருக்குது பாருங்கள். பக்கத்தில் சிக்கு பக்கத்தில் பி இருக்குது, பியில் என்ன இருக்குது 3 இருக்குது. அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டுன்னா 3, அது ஃபார்வர்டாக இருக்கலாம், ரிவர்ஸாக கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இங்கே ஸ்பேஸ் இருக்குங்களா, இங்கே பிக்கு பியில் தான் 4 இருக்குது, ஏ வந்து ஸ்பேஸ் இருக்கும். அப்போ பக்கத்தில் இருக்க போட்டுக்கலாமா 4. இதெல்லாம் சொல்லியிருக்கேன், பெருக்கி சொன்னேன்னா அப்போ 2 × 4 எவ்வளோங்க நமக்கு 8 வருமா, 3 × 4 எவ்வளோங்க 12 வருமா, 3 × 5 எவ்வளோங்க 15 வருமா? ஓகேங்களா? இதை நம்மளால் அடிக்க முடியுமான்னு பாருங்கள். இதை எதாவது அடிக்க முடியுமா? இது 2 டேபிளில் அடிக்கலாம். சரிங்களா? இது அடிக்கப்படாது. இப்போ ரேஷியோ ப்ரொபோர்ஷன்னா எத்தனை ரேஷியோ இருக்கோ, 4 இருந்தாலும் சரி, 5 இருந்தாலும் சரி, அது ஈக்குவலாக அடிப்படணும். இப்போ இது அடிப்படாது கண்டிப்பாக. சரிங்களா? பாருங்களேன், இது 2 அடிப்படும், ஆனால் இது அடிப்படாது. இல்லைனா இது 2 அடிப்படும், இது அடிப்படாது. ஸோ அப்போ வந்து இதோட ஏவோட மதிப்பு நமக்கு என்னதுங்க 8ன்னு எடுத்துக்கணும், பியோட மதிப்பு 12ன்னு எடுத்துக்கணும், சியோட மதிப்பு 15ன்னு எடுத்துக்கணும். அதாவது 8, 12, 15 நம்ம எடுத்துக்கணும். இப்போ a + b டிவைடட் பை b + c. இப்போ இதான் நம்ம கேட்டிருக்காங்க, a + b டிவைடட் பை b + c என்னன்ட்டு. இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஏவோட வேல்யூ என்னதுங்க 8, ப்ளஸ் பியோட வேல்யூ என்னதுங்க நமக்கு 12. சரிங்களா? அதை பண்ணிக்கலாம். டிவைடட் பை பியோட வேல்யூ நமக்கு என்னதுங்க 12, சியோட வேல்யூ இல்லைங்க 15. அப்போ என்ன வருங்க, 8 + 12 வந்து 20 டிவைடட் பை 27. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்னதுங்க 20 டிவைடட் பை 27ங்கிறது ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த பார்ட் வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்ததில் வந்து நம்ம சரிங்களா அடுத்த மாடல் நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றிங்க. அடுத்த ஒரு பார்ட்டில் நம்ம பார்க்கலாம்.